ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் ஸ்பெஷல் தவணை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலான்னு பார்த்துடலாம். நான் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை பருப்பும் கருப்பு உளுந்தும் பார்த்திங்கன்னா சேம் அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். கடலை பருப்பை விடவும் கொஞ்சம் குறைவாட்டு மல்லி எடுக்கணும். 10 பல்லு பூண்டை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சேர்க்கும்போது இது ரொம்பவுமே நல்லது, நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். காரத்துக்கு தக்கன வத்தல் மிளகு, கொஞ்சம் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். காயத்தூளும் வேணும். முழு காயம் போடுறதா இருந்தாலும் உடச்சி சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கல் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வறுக்கலாம். இரும்பு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது வாஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்துனால வாசனை வர்றது வர வறுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பையும் செவக்க வறுத்து எடுத்துக்கிடலாம். இது எதுலேயுமே நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த பொடி பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா சூடான சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாகவே இருக்கும். மோர் ஊற்றி சாப்பிடும்போதும் இந்த பொடியை தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா மல்லியை வறுத்துக்கலாம். மல்லியையும் வாசனை வர்றது வர வறுத்து எடுத்துக்கிடணும். அடுப்பை நல்ல கூட்டியே வச்சிட்டிங்கன்னா சட்டி சூடாகவே இருக்கும், நல்லா கரிஞ்சு போயிடும். அதனால் குறைச்சும் கூட்டியுமா வச்சுக்கிடணும். துருவின தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்ல செவக்க வறுக்கணும். ஒரு தேங்காய் இல்லைன்னா பாதி தேங்காய், 2 தேங்காய் எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கிடலாம். அதுக்கு தக்கன எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே நம்ம எடுக்கணும். எள்ளும் இந்த தேங்காய் கூடவே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தல் மிளகையும் இந்த தேங்காய் கூடவே சேர்த்துடலாம். தோல் உரித்து வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் சீரகமும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த அளவு செவக்க வறுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வறுத்துடலாம். கருவேப்பிலை நல்ல கிறிஸ்பியாக வர்றது வர வறுத்துக்கிடணும். நல்ல கிறிஸ்பியாக மாறியாச்சு. இனி கருவேப்பிலையை எடுத்துடலாம். கல் உப்பையும் வறுத்தே சேர்த்துக்கிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காயத்தூளும் சேர்த்துக்கிடலாம். ரெண்டும் வறுபட்டது போதும். இனி நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸுக்கு நம்ம புளி எடுத்துக்கிட்டு அதையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிடணும். புளி சேர்க்கும்போது தான் இந்த தவணை பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். உப்பு, புளி, காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது வெறும் சாதத்துக்கூடையே பிசைஞ்சு சாப்பிட்றலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பொடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடியது மல்லி, உளுந்து, அதுக்கப்புறம் பருப்பு. இது இவ்வளத்தையும் பொடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் பவுடராக பொடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 இதில் போட்டு தான் பொடிக்க போகிறோம். அடுத்தது வத்தல் மிளகையும் போட்டு பொடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டும் பொடிக்கலாம். சில நேரங்களில் பொடியாமல் இருந்துடக்கூடாது. அதுலேயும் இல்லாமல் தேங்காவை ஸ்டார்டிங்லேயே போட்டு பொடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இப்படி பொடிச்சு எடுத்துக்கிடுறோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொடிச்சாச்சு. இனி தேங்காய் வறுத்து வச்சுருக்கதையும் போட்டுடலாம்.
தேங்காவும் போட்டு பொடிச்சதுக்கப்புறமா புளியும் உப்பையும் போட்டு ஒரு பொடி பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சு. கலரை பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக பொடிக்கக்கூடாது, கொஞ்சம் திரு திருன்னு தான் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இனி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ கண்ணாடி பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பிஜி ஹாஸ்டல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். அவங்களுக்கு சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.